லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி அப்படின்னு இந்த இடைத்தேர்தலில் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறதுன்னு பேசுகிறோம். ஆனால் இந்திய அளவிலலாம் ஊடகங்கள் இந்த செய்திகளை சொல்லும்போது இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வட்டமேஜை மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆண்டு சிறந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் விவாதத்தினுடைய நாயகன் உரிய விகடன் விருதை பெற்றிருக்கிற நம்முடைய கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய இயக்கத்தின் சார்பிலும் இங்கே கூடியிருக்கிற மக்களின் சார்பிலும் நம்முடைய வாழ்த்துக்களை கரகோஷங்களோடு தெரிவித்து நன்றி நன்றி நன்றி. இடைத்தேர்தல் வெற்றி என்று குறித்து மட்டும் பேச சொல்லி இருக்கிறீர்கள். எங்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக பொறுப்பேற்ற காலத்திலிருந்தே வெற்றி 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 என்கிற வெற்றி மட்டும்தான். அந்த வெற்றியை தட்டி பறிப்பதற்கு கரூர் மட்டுமல்ல, கோயம்புத்தூரிலும் இப்படித்தான் நாங்கள் சிறையில் வைப்போம் என்று சொன்னீர்கள். களத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மண்ணின் மைந்தன் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வெற்றி என்பது கரூரில் 2.5 லட்சம், கோயம்புத்தூரில் 1 லட்சத்திற்கு மேல் வெற்றியை கொடுத்திருக்கிறது. இந்த தேர்தல் நீங்கள் எங்களை எத்தனை முறை வாழ்நாள் சிறையில் வைத்தாலும் இந்த இயக்கமும் இந்த இயக்கத்தின் தலைவர் விடுகிற கட்டளையை செந்தில் பாலாஜி அவர்களின் படை வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதையும் சொல்லி, நண்பர்களே, இடைத்தேர்தல் என்பதை மனதில் வைத்து நாம் இயக்கம் நடத்துவது இல்லை. இடைத்தேர்தலில் இந்த கூட்டணிக்கு போனால் இங்கே பெட்டி நிறைய வாங்கலாமா அல்லது அங்கே பெட்டி வாங்கலாமா என்கிற நோக்கமும் நமக்கு இல்லை. களப்பணியும் சமூக நீதிக்கான பணியும் அதை ஒட்டி மக்கள் நலப்பணியும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவரின் முகமும் தான் இந்த இடைத்தேர்தலினுடைய வெற்றி. இந்த தேர்தல் நம்ம பல இந்தியா முழுக்க நடைபெற்ற தேர்தலுடைய வெற்றியில குறிப்பா பாஜகவினருடைய கூட்டணியாக இருக்கட்டும், பாஜகவினர் இந்த தேர்தலில் தான் முதல்ல என்டிஏ கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. மோடி கா பரிவார் என்று சொன்னவர்கள் என்டிஏ கூட்டணி என்று சொல்லி இருக்கிறார்கள். இண்டி கூட்டணி, ஐஎன்டிஏ என்று பேசியவர்கள் எல்லாம் இந்தியா என்கிற மிகப்பெரிய கடிவாளம் நமக்கு போடப்பட்டிருக்கிறது என்கிற அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. விக்கிரவாண்டியை பொறுத்தவரை களம் யதார்த்தத்தை கடந்து நாம் சிந்திக்க வேண்டும். நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றி என்பது சமூக நீதியை பெயரளவில் வைத்திருக்கிறவர்களுக்கு தக்க பாடம் நடத்தி உண்மையான சமூக நீதி பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிப்பதற்கான வெற்றிதான் விக்கிரவாண்டி வெற்றி. ஏனென்றால் கூட்டணியில் சேருகிற போது சமூக நீதிக்கான மிகப்பெரிய அடையாளம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்தான் வாழும் பெரியார் என்று பேசிய வாய் கூட்டணி மாறியவுடனேயே இது சமூக நீதிக்கு எதிரான பேரியக்கம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு தக்க பாடம் இந்த இடைத்தேர்தலில் காட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடைத்தேர்தலினுடைய முடிவுகளை நான் முதல்ல பேசணும்னு சொன்னது ஐயா செம்மலை அவர்களை தான். ஏன் பேச வேண்டும் என்று சொன்னேன் என்றால், அவர் இந்த அவையிலேயே மூத்தவர். ஏன் மூத்தவர் என்று சொன்னால், அரசியலில் மட்டுமல்ல அனுபவத்திலும் மூத்தவர். ஆனால் அந்த மூத்தவர்கள் கூட சொல்லி இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இடைத்தேர்தலில் நாம் போட்டியிட்டு இருக்க வேண்டும், போட்டியிட்டு இந்த இயக்கம் இருக்கிறது என்பதையாவது நாம் காட்டி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்க வேண்டும் என்பதனுடைய தாழ்மையான கருத்து. இல்ல செம்மலையை பாராட்டுறீங்களா இல்ல சண்டை மூட்டி விடுறீங்களா? நான் எப்பவுமே அவர் மீது நிரம்ப மரியாதையுடையவன். எடப்பாடி பழனிசாமியே ஜூனியர் தான் ஐயாவோட அனுபவத்துக்கு. இல்ல இப்ப அவர் ஆமான்னு சொல்றதா இல்லன்னு சொல்றதான்னு ஒரு நெருக்கடி இருக்குல்ல அவருக்கு. ஆமா நான் எடப்பாடி கிட்ட சொன்னேன்னு சொல்றதா, இல்லங்க நான் சொல்லலேன்னு சொல்றதா? அந்த பஞ்சாயத்துக்கு நீங்களும் அவரும் போயிட்டீங்க. எனக்கு வேலையை, என் வேலையை நான் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்புறேன். ஆக நண்பர்களே, இந்த கூட்டணி என்பது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க எல்லாரும் அம்மா பாலபாரதி இருக்காங்க, அண்ணன் நாகராஜ் இருக்காங்க, நல்ல தம்பி அண்ணன் இருக்காங்க. இவர் எல்லாருக்குமே ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு. ஆனால் எந்த ஒரு இடைத்தேர்தலும்
எதிர்கால தேர்தலை முடிவு செய்துவிட முடியாது. மக்கள் பணியும் அந்த அரசு ஏற்படுத்துகிற நலத்திட்டங்களும் மக்களுக்கு போய் சேருகிற போது எத்தனை பெரிய அவதூறுகள் வந்தாலும், அவதூறுகளை நம்பி எதிர்க்கட்சிகள் இருந்தாலும், மக்கள் நல பணிகளின் மூலம் ஒரு தலைவன், அந்த தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒற்றை முகத்தை நம்பி 2026 களமிறங்குவோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகளில் 221 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த இடைத்தேர்தலை நம்பி நாங்கள் அல்ல, எங்கள் தலைவரின் மக்கள் பணியையும் இவர்கள் சுமத்துகிற அவதூறுகளை எட்டி உதைக்கிற பணியிலும் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.